அத்தியாயம் 6. புதுக்குரல். பதக்கத்தின் இரகசியத்துடன் ஒரு பாவையின் இரகசியமும் பிணைக்கப்பட்டிருப்பதாக இதயச்சந்திரன் இதயமுருகி பேசிய பேச்சு தேவிக்கு வியப்பை மட்டுமன்றி சிறிது கசப்பையும் அளிக்கவே செய்ததால் அவள் மௌனமாகவே அமர்ந்திருந்தாள். அவள் அமர்ந்திருந்த இடம் அடர்த்தியான காடானாலும் இலைகளின் இடுக்குகள் வழியாக அவள் மேல் சிறு சிறு வட்டங்களாக விழுந்த நிலவு வெளிச்சம் அவளுக்கு வெள்ளி நாணயங்களால் நெய்யப்பட்ட ஆடையை போர்த்தியிருந்தது. அவள் தலையில் சிறிது நழுவையிலிருந்த முக்காட்டின் மேலும் முக்காடில்லாத இடத்தில் தெரிந்த குழல் வகுட்டின் மேலும் கூட நிலவு நாணயங்கள் விழுந்து இயற்கை நகைகளை அவளுக்கு அணிவித்ததால் தேவி அப்பொழுது வனதேவதை போலவே விளங்கினாள். நல்ல ரசிகனாய் இருப்பவன் அந்த தோற்றத்தை ரசிக்க தவறியிருக்க மாட்டான். இதயச்சந்திரனும் ரசிகனே ஆனாலும் அவன் மனநிலை ரசிகத்தன்மையை அறவே இழந்திருந்தது. அந்த தருணத்தில் உணர்ச்சி புரண்டிருந்ததால் அவன் கனவுலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பார்வை இழந்த புறக்கண்கள் தேவியை பார்த்தன. பார்வையுள்ள அகக்கண்ணில் வேறொரு பெண் நடமாடிக் கொண்டிருந்தாள். அவளை தொடர்ந்த கண்கள் புறக்கண்களின் பார்வையின் சக்தியை உறிஞ்சிவிட்டதால் வெறித்த பார்வையுடன் அந்த வாலிபன் தேவியை பார்த்தான். அவன் வாயிலிருந்து உதிர்ந்த சொற்களில் அவன் கனவுலகம் விரிந்தது. தேவி, நான் சொல்ல போவது ஒரு சோகக்கதை. வரலாற்று கதைதான் அது. வரலாற்றிலும் நாம் விரும்பாத கதைகள் எத்தனையோ தோன்றியிருக்கின்றன. அத்தகைய கதைகளில் இதுவும் ஒன்று தேவி என்று அவன் போட்ட பூர்வ பீடிகை. அத்தகைய பீடிகையில் ஒலித்த உணர்ச்சி அவளையும் அவன் கனவுலகத்துக்கு கூட்டிச் சென்றிருக்க வேண்டும். ஆகவே தேவி மௌனத்தை கலைத்தது ஒரு மாத்திரம் மட்டும்தான். அந்த ஹூங்காரத்தில் ஒரு சோகம் இருந்தது. அழகில் நிகரற்றவள் என்று சொன்னாரே இவர், அவள் யார் அத்தனை அழகி என்ற கேள்வியும் அந்த ஹூங்காரத்தினூடே ஒலித்தது. அந்த கேள்வியில் சோகத்துடன் கசப்பும் கலந்திருந்தது. அத்துடன் அந்த அழகிக்கும் வரலாற்றுக்கும் என்ன சம்பந்தம்? அத்தனை பெரியவள் யார்? அரச குடும்பத்தினராய் இருந்தால் எனக்கு தெரிய வேண்டுமே என்று உள்ளத்தை கேட்டுக்கொண்டு, இது சுவாமிக்கும் தெரியாத வரலாறாமே என்று வியப்பும் அடைந்தாள். இப்படி கசப்பும் வியப்பும் மாறி மாறி எழுந்த உணர்ச்சிகளுடன் பூங்காரத்து துணியில் தவிர வேறு ஒளி எழுப்பாத தேவியை நோக்கிய இதயச்சந்திரன் மேலும் சொன்னான். சுவாமிகள் கூறிய அறிவுடையவர். அவர் கண்ணிலிருந்து எதுவும் தப்பாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் மேலுடை பட்டையின் மடிப்பிலிருந்துதான் வாள் அணிந்திருக்க வேண்டும் என்று ஊகித்து அவர் எனக்கு தூக்க மருந்து கொடுத்து வாளையும் கச்சையையும் தேடிக் கொண்டது வியக்கத்தக்க விஷயம்தான். கச்சையை உங்களிடம் கொடுத்து மறைத்ததும் அவர் நிலையில் இருந்தால் யாரும் செய்யக்கூடிய காரியம்தான். ஆனால் அந்த கச்சையிலிருந்தோ பதக்கத்திலிருந்தோ அவர் தெரிந்து கொள்ளக்கூடியது அதிகமில்லை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் பதக்கம் சத்ரபதியினுடையது. அவர் முதல் மகன் சாம்பாஜிக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு இரண்டாம் மகனான ராஜாராமிடம் சேர்ந்தது. இத்தனை மட்டும்தான். அத்துடன் அவர் அறிந்த வரலாறு நின்று விடுகிறது. அதாவது மகாராஷ்டிரத்துடன் அவர் ஆராய்ச்சி நின்று விடுகிறது. ஆனால் நான் சொல்லும் வரலாறு துவங்குவது மகாராஷ்டிரத்தில் அல்ல, தமிழகத்திலிருந்து துவங்குகிறது. அதுவும் பெரும் சாம்ராஜ்யங்களை நிறுவிய சோழ பெரும் மன்னர்களின் தலைநகரான தஞ்சையிலிருந்து துவங்குகிறது. இந்த இடத்தில் சற்று நிதானித்த இதயச்சந்திரன், ஆம் தேவி, தஞ்சையிலிருந்துதான் துவங்குகிறது. ஏற்கனவே ஒரு சந்தேகம் கிளப்பினார் சுவாமிகள். தஞ்சையிலிருந்து இங்கு வந்த நான் ஏன் கப்பல் மார்க்கமாக வந்தேன் என்று. வந்ததற்கு காரணமும் உண்டு. ஒருவனை தேடி வந்தேன். ஒரு பெண்ணை நிர்கதியாக்கிய ஓர் அயோக்கியனை தேடி வந்தேன். அவன் கேரளத்தில் இருப்பதாக புலன் கிடைத்தது. தஞ்சையிலிருந்து கேரளம் வந்தேன். அங்கிருந்து அவன்
கார்வார் துறைமுகம் போய்விட்டதாக சொன்னார்கள். கார்வார் சென்று கடல் வழி வந்தேன். நான் வந்த கப்பல் கொள்ளைக்காரர்களால் தாக்கப்பட்டது. கடலில் விழுந்தேன். பிறகு நீங்கள் சொல்லியபடி பரசுராமன் திருவழியில் விழுந்தேன். ஆனால் இன்னும் அவனை நான் காணவில்லை. காணும் வரையில் விடப்போவதில்லை. கண்டபின் எங்கள் இருவரில் யார் உயிருடன் இருப்போமோ சொல்ல முடியாது. என் உயிர் போகலாம். ஆனால் அவன் உயிர் போவதற்கு முன்பு என் உயிர் நிச்சயமாக போகாது என்று கூறினான் உணர்ச்சி பெருக்காள். அவன் உதடுகள் துடித்தபடி கூறினான். தேவி அப்போது அவன் முகத்தை சற்று ஏறெடுத்து நோக்கினாள். முகம் கடுங்கோபத்தால் சிவந்து கிடந்தது. உதடுகளில் தெரிந்த கடுமை சொல்ல தரமற்றிருந்தது. கண்கள் நன்றாக நெருப்பில் காய்ந்த இரும்பு துண்டுகள் போல இருந்தன. இதயச்சந்திரன் ஒரு வினாடிதான் உணர்ச்சி கொந்தளிப்புக்கு இடம் கொடுத்தான். மறு வினாடி தன்னை அடக்கிக் கொண்டு மேலும் கதையை சொல்ல துவங்கி, தேவி, மகாராஷ்டிரத்தில் இன்று 2 அரசர்கள் இருக்கிறார்கள். அதாவது 2 சிவாஜிகள் இருக்கிறார்கள். ஒரு சிவாஜி இருந்த காலத்தில் இந்து சாம்ராஜ்யம் உருவாயிற்று. 2 சிவாஜிகளின் காலத்தில் சாம்ராஜ்யம் உடைந்து நிற்கிறது. ஆனால் இந்த மகாராஷ்டிர மகுடத்துக்கு வாரிசு 2 மட்டுமல்ல தேவி, இன்னும் ஒருவரும் உண்டு என்று கூறிய இதயச்சந்திரனை, என்ன என்ன இன்னும் ஒரு அரசனா என்று துடிப்புடன் இடைமறித்து கேட்டாள் தேவி. ஆம் தேவி, இன்னும் ஒரு அரசன் இருக்கிறான். இப்பொழுது அவன் இருப்பிடம் தெரியவில்லை. அப்படியொருவன் உண்டு என்பது யாருக்கும் தெரியாது. ராஜாராம் மகாராஜாவின் கடைசி மனைவியின் மகன் அவன் என்று மற்றொரு திடுக்கிடும் செய்தியை இழுத்து வீசினான் இதயச்சந்திரன். 2வது மனைவியின் மகன் என்று சொல்லுங்கள். கடைசி மனைவி அம்பிகாபாய்க்கு பெண்தானே, மகன் ஏது என்று கேட்டாள் தேவி. 2வது மனைவியை சொல்லவில்லை. தாராபாயையும் ராஜசாபாயையும் அம்பிகாபாயையும் தவிர செஞ்சிக்கோட்டையில் மணந்த வேறு ஒரு மனைவியும் ராஜாராம் மகாராஜாவுக்கு உண்டு என்றான் இதயச்சந்திரன். தேவிக்கு அவன் கூறியது பெரும் விந்தையாய் இருந்தது. சத்ரபதியின் 2வது மகனுக்கு அப்படியொரு ரகசிய மனைவியும் உண்டு என்பது விசித்திரமான செய்தி வீரரே என்றால் குரலில் பெரும் வியப்பை காட்டி. விசித்திரமாயிருந்தாலும் மறுக்க முடியாத சத்தியம் தேவி. ராஜாராம் செஞ்சியில் மணந்தார். செஞ்சிக்கோட்டையை அவுரங்கசீபின் தளபதி ஜுல்பிகார் கான் முற்றுகையிட்ட சமயத்தில் யாரும் அறியாமல் மணந்தார். அங்கிருந்து தப்பிய வேளையில் மனைவியை அழைத்துச் செல்ல வசதியில்லாததால் கோட்டையில் விட்டுச் சென்றார். கோட்டை முகலாயர் வசமாகும் முன்பு ராஜாராம் மகாராஜரின் இந்த ரகசிய மனைவியும் அவருடைய குழந்தையும் கோட்டையிலிருந்து தப்பி தஞ்சைக்கு சென்றார்கள். 2 பேருக்குத்தான் அவள் திருமண விஷயமே தெரியும். அவர்கள் இருவரும் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு தஞ்சை சென்றார்கள். அவர்களில் ஒருவன் என்ன ஆனான் என்று தெரியவில்லை. இன்னொருவன் கொல்லப்பட்டான் கோடாரியால். தஞ்சை அரண்மனையில் இருந்த அந்த அரச மகன் மறைந்தான் என்று இதயச்சந்திரன் இப்போது பெருமூச்சு விட்டான். இந்த விரோத கதையை கேட்ட தேவியும் இப்போது பெரும் மூச்செறிந்தாள். பிறகு என்று ஒரு கேள்வியையும் கேட்டாள். ஒரு காவலன் உயிரை உறிஞ்சிய கோடாரி மறைந்த காவலனுடையது என்று தெரிய வந்தது. அவனை கண்டுபிடிக்க தஞ்சை ஒற்றர்கள் செய்த முயற்சி பலிக்கவில்லை. ஆகவே ராஜாராமின் ராணி எனக்கு அழைப்பு விடுத்தார். சங்கீத மகாலில் என்னை சந்தித்தார். இதயச்சந்திரா, ஒரு நாட்டின் நலன் உன் கையில் இருக்கிறது. நீ என் மகனை கொணர்ந்து என்னிடம் சேர்த்துவிடு. அவனை களவாடி சென்றவனை அழித்துவிடு. அவனை அழிக்க முடியாவிட்டால் என் மகனை கண்டுபிடித்து அவனையாவது அழித்துவிடு என்று கண்களில் நீர் ததும்ப கூறினார். முகத்திரையின்றி முக்காடின்றி அந்த மகாராஷ்டிர புஷ்பத்தை அன்றுதான் நான் பார்த்தேன். அழகுக்கு இலக்கணம் தஞ்சையில் அரண்மனை மறைவில் உறைந்திருந்த விஷயம் அன்று வரை எனக்கு தெரியாது. அந்த பேரழகை, ராஜ கம்பீரத்தை நான் பார்த்து கொண்டு நீண்ட நேரம் நின்றேன். பிறகு மெல்ல கேட்டேன், அம்மணி, அந்த அதர்மனை அழிக்கச் சொன்னீர்கள், சரி. ஆனால் அரசகுமாரனை ஏன் அழிக்க
சொல்கிறீர்கள்? ராணியின் கம்பீர விழிகள் கலங்கி நின்றன. அவர் முகம் தியாக சுடர் விட்டது. ராணி துக்கம் ததும்பிய குரலில், இதயச்சந்திரா, இந்து சாம்ராஜ்யம் பல தலைமுறைகளுக்கு ஒரு முறைதான் ஏற்படுகிறது. அது 2 தலைமுறைகளுக்காவது இருக்கட்டும். என் மகனுக்கு ஆட்சி வேண்டாம் இதயச்சந்திரா. ஒரு குடை கீழ் இந்துக்களின் பெருமையாவது ஓங்கட்டும். 2 நூற்றாண்டுகளுக்காகவாது. எனது மகன் இருப்பது தெரிந்தால் பட்டத்துக்கு வீண் போட்டி ஏற்படும். போட்டிதான் மிஞ்சும். சாம்ராஜ்யம் உடைந்து போகும். வேண்டாம் இதயச்சந்திரா. என் மகனுக்கு அரசு வேண்டாம். இந்து சாம்ராஜ்யம் பிழைக்கட்டும் என்று கூறினார். என் சுத்தம் குழம்பி நின்றது. ராணியின் தியாக அக்னி என் இதயத்தை சுட்டெரித்தது. நான் பேச சக்தி இல்லாமல் தலை வணங்கினேன். ராணி தன் மடியில் இருந்த பதக்கத்தை எடுத்துக் கொடுத்தார். இதை என் கணவர் கொடுத்தார். மகாராஷ்டிரத்தில் இதை நீ யாரிடம் காட்டினாலும் உனக்கு வேண்டிய சகல வசதியும் கிடைக்கும் என்று கூறிய ராணி தனது மகனை கடத்திச் சென்றவன் அங்க அடையாளங்களையும் கூறினார். அவன் இடுப்பில் தொங்கவிட்டுள்ள கத்தியை விட அகலமுள்ள கத்தியை நீ பார்க்க முடியாது. அவன் முகத்தின் நடுவில் குறுக்கே ஆழமான வெட்டுக்காயம் இருக்கும். முகத்தில் கொலை கலை சுடர்விடும். மிக மெல்லிய தோற்றமுள்ளவன். ஆனால் போரில் நிகரற்றவன். அவனை வாட்போரில் சமாளிக்க முடியாது. நீ அவனை கண்டுபிடித்தால் என் மகன் இருக்கும் இடம் தெரியும் என்று அனைத்தையும் விவரித்தார் ராணி. அவன் பெயர் என்று இப்போது தேவி கேட்டார். தனக்கு தெரியாது என்றார் ராணி. சேவக் என்று மட்டும் சொன்னார் என்று கூறிய இதயச்சந்திரன், ராணி சொன்னது இதுதான். இரவில் திடீரென செஞ்சிக்கோட்டை சுரங்க வழியாக செல்ல அமாத்தியர் உத்தரவிட்டார். அரசர் மெய்காவலர் என்று இருவரை என்னுடன் அனுப்பினார். பெயர் எதுவும் சொல்லவில்லை. சுரங்க வழியாக வெளிவந்து சிறிது தூரத்தில் எதிர் வீரர் இருவரால் மடக்கப்பட்டோம். கண்மூடி கண் திறப்பதற்குள் அவர்களை வெட்டி போட்டான் மறைந்த இந்த மனிதன். காற்றின் வேகத்தில் புறவிகளை விட்டு என்னை தஞ்சைக்கு கொண்டு வந்தான். பயங்கர பயணம் அது. ஆனால் வெகு சாமர்த்தியமாக என்னை அழைத்து வந்தான். அரண்மனையில் வசித்தான். குழந்தையை கண் போல் பாதுகாத்தான். இன்னொரு காவலனும் அவனும் ஒன்றாகவே தங்கியிருந்தார்கள். ஆனால் திடீரென குழந்தை மறைந்தான். ஒரு காவலன் இறந்தான். இன்னொருவன் மறைந்தான் என்று ராணியின் வார்த்தைகளிலேயே விஷயத்தை விளக்கினான். அனைத்தையும் கேட்ட தேவி, பிறகு என்னவானது என்று கேட்டாள். நான் பதக்கத்துடன் ராணியிடம் விடைபெற்று கிளம்பினேன். தஞ்சையிலேயே புலன் விசாரித்தேன். அப்படி ஒரு மனிதன் மேல் திசைக்கு சென்ற பொதி வண்டி ஒன்றில் சென்றதாக தெரியவே அந்த திசையில் பயணம் செய்தேன். பல மாதங்கள் விசாரித்து கொண்டு சென்றதில் அவன் கேரளம் சென்றதை அறிந்து அங்கு சென்று அங்கிருந்து கார்வார் சென்றேன். அங்கு திட்டமான புலன் கிடைத்தது. அதே அடையாளங்களுள்ள ஒரு வீரன் மகாராஷ்டிரம் சென்ற ஒரு போர்க்கப்பலில் சென்றதாக செய்தி கிடைத்தது. அன்று புறப்பட்டு இருந்த மற்றொரு வர்த்தக கப்பலில் நானும் பயணமானேன். இங்கு வந்து சேர்ந்தேன் என்று தன் கதையை முடித்த இதயச்சந்திரன், தேவி, என் ரகசியத்தை உன்னிடம் நான் கூறிவிட்டேன். இனி அந்த பதக்கத்தை உன்னிடம் கொடுத்து விடுங்கள். ஒரு பெண்ணின் வேண்டுகோள். மகாராஷ்டிரத்தின் பிற்காலம். நான் அந்த பெண்ணுக்கு செய்து கொடுத்த ஆணை. இத்தனையும் அதில் புதைந்து கிடக்கிறது என்று கூறி தன் கையை நீட்டினான். தேவி விழிகளை உயர்த்தி அவனை நோக்கி, வீரரை பதக்கத்தை எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டாள். நீங்களும் பெண் அல்லவா? ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைப்பது உங்கள் கடமை அல்லவா? தேவியின் இதயத்தில் கருணை உணர்ச்சி பொங்கியது. தன் இடைமுடிச்சில் பத்திரப்படுத்தியிருந்த பதக்கத்தை எடுத்து கொடுத்து விடலாமா என்று கூட ஒரு வினாடி நினைத்தாள். கொடுத்து விடுங்கள் தேவி. சுவாமியை பற்றி கவலைப்படாதீர்கள். துறவிக்கு பெண்ணின் இதயம் தெரியாது. அந்த பதக்கம் இல்லாவிட்டால் மகாராஷ்டிரத்தில் எனக்கு செல்வாக்கில்லை. நான் ராணியின் கண்ணீரை துடைக்க முடியாது. லட்சியத்தை பூர்த்தி செய்ய முடியாது. பதக்கமில்லையில் நான் சிறகுடிந்த பறவை
என்று கூறி வற்புறுத்தினான் இதயச்சந்திரன். சிறகொடிந்திருப்பதே சில சமயங்களில் நல்லது என்ற குரலை கேட்ட தேவி, இதயச்சந்திரன் இருவருமே திடுக்குற்று எழுந்தனர். இருவர் உள்ளத்திலும் பெரும் பிரமையும் குழப்பமும் ஏற்பட்டன. ஏனென்றால் அந்த குரல் சுவாமியின் குரலும் அல்ல, தோழிகளின் குரலும் அல்ல. இரக்கமற்ற பயங்கர புதுக்குரலாய் இருந்தது. அந்த புதுக்குரலில் சொற்களை தொடர்ந்து ஓர் அலட்சிய சிரிப்பும் மெதுவாக உதிர்ந்தது.